அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம். கோல்டு இப்ப எந்த நிலைமையில இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். 1,00,000 ரூபாயை தாண்டி போய்கிட்டே இருந்தது. சென்னையில் தங்கத்தின் விலை மீண்டும் புதிய உச்சத்தை எட்டியுள்ளது. Gold prices have crossed 1 lakh rupees in India. 10 ग्राम सोने की कीमत 1 लाख रुपए. Gold prices in the local spot markets are hitting a lakh per 10 gram. 10 grams of 24 karat gold priced at over 1 lakh rupees in the physical market. 1 lakh per 10 grams of gold. కనక మహాలక్ష్మి లక్ష దాటింది. அண்ட் இப்போ லைட்டா நின்று இருக்கு. பட் இருந்தாலும் இந்த கோல்டு எதனால ஏறுதுன்ற டவுட் கண்டிப்பா உங்களுக்கு இருக்கும் இல்லையா? அண்ட் மிகப்பெரிய டவுட் எல்லாருக்குமே இருக்கிறது என்னன்னா, இது இங்கேயே இருக்குமா இல்ல இன்னும் ஏறிக்கிட்டு மேல போகுமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஒரு சைடுல ஒரு சில பெரிய பெரிய brokerage firms எல்லாம் என்ன சொல்றாங்க, எப்பா கோல்டு இங்கெல்லாம் நிக்காது, இன்னுமே தாண்டி போக 1,20,000 1,30,000 போகும்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு சைடுல 40% கிராஷ் வெயிட்டிங் 56,000 அப்படின்ற இந்த ரேட்டுக்கு கோல்டு வரும் அப்படின்றது போல இன்னொரு கான்ட்ரடிக்ஷனான வியூல ஒரு சில பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதுல எது உண்மையா இருக்கும் அப்படின்றத பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். பட் ஃபர்ஸ்ட் கோல்டு எதனால ஏறுதுன்றத பத்தி கண்டிப்பா எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். அப்பதான் கண்மூடித்தனமா இன்வெஸ்ட் பண்ணாம கரெக்டா பார்த்து ஓகே அப்படின்னு சொல்லி நாலேஜபிளா நீங்க இன்வெஸ்ட் பண்றதுக்கு கரெக்டா இருக்கும். சோ அந்த நாலேஜை நான் ஷேர் பண்றேன். ரெண்டாவது, ஒருவேளை நீங்க கோல்டுல என்டர் பண்ற மாதிரி இருந்தா இந்த டைம்ல என்டர் பண்ணா கரெக்டா இருக்குமா, இல்ல நீ இறங்கினா என்டர் பண்ணலாமா, இல்ல இறங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்றத பத்தியும் லைட்டா ஒரு அனாலிசிஸ் பண்ண போறோம். மூன்றாவது, ஒருவேளை என்டர் பண்றதுன்னு முடிவு பண்ணிட்டீங்க, எந்த ஃபார்ம் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ல போறது கரெக்டா இருக்கும், எல்லா விதமான ஃபார்மை பத்தியும் நான் சொல்ல போறேன். அதுல உங்களுக்கு பெஸ்ட் ஆப்ஷன் எதுன்றத பத்தியும் ஒரு ஐடியா கொடுக்குறேன். சோ நீங்களே முடிவு எடுத்துக்கலாம். சரி வாங்க வீடியோக்குள்ள போவோம். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா தங்கம் அப்படின்றது ஆவரேஜாக 9 to 10% தாங்க இயர்லி நமக்கு கொடுத்துட்டு இருக்கோம் ரிட்டர்ன். பட் இந்தியாவில் இந்த 2025 மட்டும் தங்கம் எந்த அளவுக்கு ஏறி இருக்குன்னா 30% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. 2024 செப்டம்பர் அப்பயே நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம், கோல்டை வாங்கலாமா வேணாமா, என்னென்ன காரணங்களால கோல்டு ஏறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னு. ஸோ அப்போ இருந்து இப்போ வரைக்கும் கோல்டு எந்த அளவுக்கு ஏறி இருக்குன்றதை நீங்களே பார்க்குறீங்க. ஸோ இதனால பாருங்க, நான் கரெக்டாக ப்ரிடிக்ட் பண்ணிட்டேன்லாம் சொல்ல வரல, யாராலையுமே ப்ரிடிக்ட்லாம் பண்ண முடியாது. பட் அந்த வீடியோவில் கோல்டு இறங்குன்றதை விட எந்தெந்த காரணங்களால கோல்டு ஏறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றத பத்தி தான் தெளிவா சொல்லியிருந்தோம். அந்த விஷயங்கள்லாம் தொடர்ச்சியா கடந்த 6-7 மாதங்களா எப்படி நடந்தது நீங்க பாத்தீங்க. அதன் விளைவா மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆனது அப்படின்றத பத்தி தான் உங்களுக்கு அந்த நாலேஜ் அதில் நான் கொடுத்துருப்பேன். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். சரி, இப்போ முக்கியமான விஷயத்தை பற்றி பேசலாம். கோல்டு இப்போ ஏன் ஏறு? ஒரு சில காரணங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு சைடில் ரஷ்யா யுக்ரைன் வார் தொடர்ந்து நடந்துகிட்டு இருந்தது. இந்த மாதிரி வேற ஒரு சில இடங்கள்லையுமே இன்னுமே அந்த போருடைய பதற்றங்கள் இந்த மாதிரி போய்கிட்டு இருக்கக்கூடிய அதே சுச்சுவேஷனில் ட்ரம்ப் என்ன பண்ணாரு, என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் பயங்கரமாக செய்ய ஆரம்பித்தார். டேரிஃபை போடுறது, எடுக்கிறது, மாற்றுறது, இன்னும் அதிகமாக போடுறது, அதுவும் சைனா இவங்க மேலே போடுறது, இவங்க சைனா மேலே போடுறதுன்னு சொல்லி அப்படியே ஒரு குதூகலமாக போய்கிட்டு இருக்கிற சமயத்தில் மார்க்கெட்டுக்கு இந்த மாதிரி அன்சர்டனிட்டி பிடிக்காது. ஸோ இந்த மாதிரி ஜியோ பொலிட்டிக்கல் அன்சர்டனிட்டி இருக்கும் பட்சத்தில் மார்க்கெட் மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கை முதலீட்டாளர்களுக்கு போயிடும். அப்போ நம்ம போய் மார்க்கெட்டில் பணத்தை போடுறோம், என்னடா இது இப்படி ஏறுது இறங்குது, என்ன ஆக போகுது நம்ம பணத்துக்குன்னு தெரியாதப்போ பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க, அந்த பணத்தை சேஃபஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ல மூவ் பண்ணுவாங்க. ஸோ ரெண்டாவது சேஃபஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டாக அவங்க பார்க்கக்கூடிய விஷயம் எதுவாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா பாண்ட் மார்க்கெட். யூஎஸ் உடைய பாண்ட் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட்னு சொல்லலாம் வேர்ல்டில். அதில் தான் அவங்க இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருப்பாங்க ஜென்ரலி. பட் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் அங்கேயுமே செல்லிங் ப்ரெஷர் ஜாஸ்தி ஆகிட்டு அதுவுமே பார்த்தீங்கன்னா பாண்ட் ஈல்டுமே குறைய ஆரம்பிச்சிடுச்சு. இது யூஎஸ்க்கு ஒரு பலத்த அடி. இன்னொரு சைடில் இன்வெஸ்டர்ஸ் அந்த பணத்தை பாண்ட் மார்க்கெட்டில் போடுறதுக்கும் அதிகமாக யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க பிகாஸ் ஆஃப் ஆல் தீஸ் ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன். அதனால என்ன பண்ணிட்டாங்க, சேஃப்டி ஹெவன் அப்படின்னு சொல்கிற மாதிரி கோல்டில் எடுத்துகிட்டு மொத்தமாக பணத்தை முதலீடு செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, இவங்க மட்டும்தான் இப்படி பண்ணுறாங்களான்னு பார்த்தீங்கன்னா அதுதான் கிடையாது. பெரிய பெரிய உலக நாடுகளுடைய சென்ட்ரல் பேங்க்ஸ் இவங்களும் தொடர்ந்து கோல்டை வாங்கிட்டே இருக்காங்க. அதுலேயும் ரீசெண்ட் டைம்ஸில் சைனாலாம் பார்த்தீங்கன்னா கோல்டை ரொம்ப அதிகமாகவே வாங்க ஆரம்பித்தாங்க. இதற்கு பல்வேறு காரணங்கள் இருக்கலாம். ஒரு சைடில் ரஷ்யா பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக அந்த உக்ரைன் வாரில் கம்ப்ளீட்டாக யூஎஸ் உடைய டினாமினேஷனை விட்டுட்டு யூரோப் பக்கம் போனாங்க. யூரோப்பும் ஸ்டாப் பண்ணாங்க. கடைசியில் கொஞ்சம் பொருளாதாரம் அப்படி இப்படின்னு கொஞ்சமாக அதுக்கப்புறம் ஸ்டெபிலைஸ் ஆனாலுமே ஒருவேளை அவங்க கம்ப்ளீட்டாக கோல்டு பக்கம் போயிருந்தா அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி தான் கருதிட்டு
பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த தப்ப நம்ம பண்ணக்கூடாதுன்றனால தான் சைனா தொடர்ந்து கோல்ட மொத்தமா வாங்கிட்டே இருக்காங்க. பிகாஸ் உலகம் முழுவதும் எல்லா இடத்துலயுமே எல்லா நாடுகளும் அக்செப்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னா அது கோல்டு தான். ஜென்ரலா அந்த அடிச்சாங்க பேப்பர் பிரிண்ட் அடிச்சாங்க அப்படின்ற மாதிரி இருந்தா அதுல நம்பிக்கை எல்லாருக்குமே வந்து கம்மியாயிடும். அந்த மாதிரி சூழ்நிலை தான் போய்கிட்டு இருக்கு. அப்ப எண்ட் ஆஃப் த டே எவ்வளோ பெரிய கிரைசிஸ் வந்தாலும் எந்த மாதிரி பிரச்சனை வந்தாலும் தாக்கு பிடிக்கிறதுக்கு கோல்டு வேணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல பல நாடுகள் கோல்டு தொடர்ந்து வாங்கிட்டே இருக்கிறதும் இந்த விலை உயர்வுக்கான ஒரு மிக முக்கியமான காரணம். அடுத்ததா பெரிய பெரிய சென்ட்ரல் பேங்க்ஸ் அவங்களுடைய ரேட் கட்லாம் வந்து பண்ணும்போது அப்போ ஆட்டோமேட்டிக்லி அங்க இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய முதலீடு அப்படின்றது குறைய ஆரம்பிக்கும். அதை வேற எங்கேயாச்சும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம பண்ணோம்னா இன்னும் கொஞ்சம் பெட்டரான ரிட்டர்ன்ஸ் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கும் போது அதுக்குமே கோல்டு ஒரு ஆப்ஷனா இருக்கு. அடுத்ததா பெரிய பெரிய வால்டைல் மார்க்கெட்ல மக்களுக்கு மார்க்கெட் மேல இருக்கக்கூடிய நம்பிக்கை வந்து போயிடும். அப்போ வேற வழி கிடையாது. ஓரளவுக்கு ஸ்டாண்டர்டான அசெட்ல இன்வெஸ்ட் பண்ணும்போது கோல்டுக்கு போயிடும். எங்க டீம்ல கூட பாத்தீங்கன்னா மார்க்கெட் என்ன அடி அப்பா ரெட்லயே இருக்குது 2-3 மாசமா. இது நமக்கு செட் ஆகாதுன்னு சொல்லி நல்லா இறங்கினதுக்கு அப்புறம் பணத்தை எடுத்து போய் கோல்ட்ல போட்டாங்க. இப்போ அடுத்தது என்ன ஆகும் உங்களுக்கே தெரியும். வீடியோ பார்த்து முடிக்கும் போது என்னன்னு. சரி, அப்ப இந்தியால என்னதான் நடக்குது கோல்டுக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா 2 ஃபேக்டரால அந்த பிரைசிங் வந்து அடி வாங்குது. எதனாலன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம இம்போர்ட் பண்ணும்போது டாலரை கொடுத்து இம்போர்ட் பண்றோம். அப்போ இந்திய ரூபாயின் மதிப்பு டாலருக்கு நிகராக எவ்வளவு இருக்கு, வீக் ஆகுதா ஸ்ட்ராங் ஆகுதான்றதை பொறுத்து அந்த பிரைசிங் உடைய ஃபிளக்சுவேஷன் கண்டிப்பா அதிகமா இருக்கும். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா இம்போர்ட் டாக்ஸ்லாம் வந்து போடுறாங்க இல்லைங்களா. ஸோ அதை பொறுத்தும் அந்த பிரைசிங் வந்து மாறுபடும். இதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா குளோபலாக நீங்கள் தங்கத்தோட விலையை கம்பேர் பண்ணுறதை விட இந்தியாவில் இருக்கக்கூடிய தங்கத்தின் மதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 1 இயரில் டிஃப்ரென்ஸ் கொஞ்சம் இருக்கும். அடுத்ததா என்ன நடக்க போகுது? கோல்ட்மேன் சாக்ஸ் என்ன சொல்றாங்கன்னா ஒரு அவுன்ஸ் $3,700 ரீச் ஆயிடுன்றது போல சொல்லிட்டு இருந்தாங்க. அண்ட் யூபிஎஸ் வந்து ஏற்கனவே $3,500 போகும் 2025 சொல்லியிருந்தாங்க. ஸ்டார்டிங்ல இவ்வளோ போக போகுதுன்னு எதிர்பார்த்துட்டு இருந்தோம். இப்போ ஆல்ரெடி வந்து ஆயிடுச்சு, 3,500 வந்துருச்சு. ஓகேங்களா? அப்போ 3,700 அவ்வளோதான் பக்கத்தில் இருக்குது, வந்தாலும் வந்துருன்றது போல சொல்லிட்டு இருந்தாலுமே இன்னொன்று என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா கோல்ட்மேன் சாக்ஸ் $4,500 பர் அவுன்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதே மாதிரி இந்த குளோபல் டென்ஷன் இன்னும் ரொம்ப அதிகமாக போச்சுன்னா அப்படின்றத சொல்றாங்க. ஸோ இப்போ அவங்க சொன்னது கிட்டத்தட்ட நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்ற மாதிரி உங்களுக்கும் புரியுது இல்லை? குளோபல் டென்ஷன் இன்னும் அதிகமாகுதுன்ற பட்சத்தில் ட்ரம்ப் இன்னும் பயங்கரமாக பிரச்சனை பண்ணுறாரு. சைனாவுக்கு அவங்களுக்கு நடுவில் நிறைய போட்டி வருது. இன்னும் பிரச்சனை அதிகமாச்சுன்னா அப்போ சேஃபஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் எதுவாக இருக்கும்? கோல்டாக இருக்கும். அப்போ கோல்டு என்ன ஆகும்? இப்போ நான் அதை ப்ரிடிக்ட் பண்ண தேவை கிடையாது, நீங்களே பண்ணிடுவீங்க. பட் இன்னொரு சைடில் வேற ஒரு சில அனலிஸ்ட் என்ன சொல்கிறாங்க, இந்த மார்னிங் ஸ்டார் அனலிஸ்ட் இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா 40% அடி விழுங்க கோல்டில், 56,000 வரும் பாருங்களேன் அப்படின்றத போலலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி, இப்போ இந்த ரெண்டுத்துல எது நடக்கும்? இதுலையுமே நம்ம ப்ரெடிக்ட் பண்ண வேண்டாம். என்ன நடந்தா எந்த சைடு வந்து கோல்டு மூவ் ஆகுன்றதை வச்சு நீங்களே முடிவு பண்ணலாம். ஃபர்ஸ்ட் விஷயம், ட்ரம்ப் தலைவர் என்ன முடிவு எடுக்கிறாரோ அதுதான் இங்கே முக்கியமான விஷயம். எல்லாருக்கும் டாரிஃப் போட்டாரு. இப்போ ஜப்பான், இந்தியா போன்ற பல விதமான நாடுகள் ஆல்ரெடி வந்து அவங்க கிட்ட பேச்சுவார்த்தையில் பண்ணிட்டாங்க. இப்போ ஹார்லி டேவிட்சன்ல இருந்து டெஸ்லால இருந்து எல்லாம் 0 டாக்ஸ்ல இந்தியாவுக்கு வரப்போகுதுன்றது போல விஷயங்கள்லாம் வந்துருச்சு. ஸோ அப்போ ஒரு சில நாடுகள் ரொம்ப சுமூகமான பேச்சுவார்த்தையின் மூலமாக இணக்கமாக போயிட்டு இருக்காங்க. பட் இங்கே பெரிய அடி எங்கன்னு பார்த்தீங்கன்னா சைனாக்கும் யூஎஸுக்கும் தான் பெரிய அடி. அதாவது வந்து சைனா வந்து பெருசாக நெருக்கடிக்குள்ளே போவாங்கன்னு இவங்க நினச்சாங்க. பட் அந்த அளவுக்கு நெருக்கடிக்குள்ளே போகிற அளவுக்கு சைனா இன்னைக்கு தேதியில் கிடையாது. அவங்க ரொம்பவே அட்வான்ஸ்டாக வந்து போயிட்டாங்க. அதனால சைனாவும் யூஎஸும் பேச்சுவார்த்தை நடத்தி, ட்ரம்ப்பும் ஷி ஜின்பிங்கும் பேச்சுவார்த்தை நடத்தினாங்க அப்படின்ற பட்சத்தில் இது மேக்சிமம் சுமூகமாக போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அது எவ்வளோ சீக்கிரம் நடக்கும், இல்லை நடக்குமா அப்படின்றது தான் இங்கே ஒரு மிகப்பெரிய கேள்வி. அண்ட் ஒரு சில எக்ஸ்பர்ட்ஸ் என்ன கருதுறாங்கன்னா கோல்டு ஆல்மோஸ்ட் ஒரு பீக் கிட்ட இருக்குது. ஏன்னா எப்பா கோல்டு நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், ஏறிக்கிட்டே இருக்குது. அவ்வளோ கோல்டெல்லாம் இறங்கவே இறங்காது. இப்போ ரீசெண்டாக கோல்டை பார்க்குறவங்களுக்கு அப்படி தான் தெரியும். பட் இந்த ஓவரால் சார்ட்டை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், கோல்டாகவே இருந்தாலும் அதுவும் இறங்க தான் செய்யும், ஏறிக்கிட்டே இருக்காது. ஓகேங்களா? சன்னாவே இருந்தாலும் மறைஞ்சு தான் திரும்ப வரணும். அந்த மாதிரி தான். ஸோ இதுவும் இறங்கும், ஒரு சின்ன டவுன்வர்ட் மூவ்மெண்ட் கொடுக்கலாம். பட் அது எவ்வளோ சீக்கிரம் வரும் அப்படின்றத நம்மளால் கெஸ் பண்ண முடியாது. தட் இஸ் பேஸ்ட் ஆன் ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ், அந்த விஷயங்களை வச்சு தான். ஸோ அப்படி வருவதற்கான வாய்ப்புகளும் இங்கே இருக்குது. சரி, இப்போ ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி, கோல்டில் இந்த சமயம் இன்வெஸ்ட் பண்ணலாமா வேணாமான்னு யோசிக்கிறவங்களுக்கு நான் செபி ரிஜிஸ்டர்ட் கிடையவே கிடையாது. அண்ட் இது பை அண்ட் செல் ரெக்கமெண்டேஷன்ஸும் வந்து கிடையாது. எதுவாக இருந்தாலும் இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் எடுத்துக்கோங்க. நீங்கள் உங்களுடைய அனாலிசிஸ் எல்லாமே செய்து அதுக்கப்புறம் உங்களுடைய பணத்தை இன்வெஸ்ட் பண்ணலாமா வேணாமன்ற முடிவெடுங்க. ஒரு டிஸ்க்ளைமர். இப்போ முக்கியமான விஷயத்தை பற்றி சொல்லிடலாம். கோல்டு இப்போ ஆல்ரெடி பீக்கில் தான் இருக்குது. ஸோ இந்த சமயத்தில் கோல்டை கொஞ்சம் பார்க்காம இருக்கிறது நல்லது. நான் சுற்றி வளைச்சு சொல்கிறேன், சரிங்களா? ஒருவேளை நீங்கள் கோல்டில் இது வரைக்கும் முதலீடே பண்ணல, ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு யோசிக்கிறீங்க, ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா உங்ககிட்ட $100 இருக்குன்னா ஒரு $10 இப்போ இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் யோசிக்கலாம். ஓகே. ரெண்டாவது விஷயம், கோல்டில் டெம்பரவரியாக ஒரு டிப்பு வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அந்த மாதிரி டிப்பு வரும் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் இப்போ நான் சொன்ன மாதிரி அந்த $100 $10 இல்லைங்களா, அப்போ அந்த $10 நீங்கள் கொஞ்சம் டிப்பில் வந்து
இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு யோசிக்கலாமா என்னன்றதை பற்றி பாருங்கள். பட் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே உங்களுக்கு லாங் டேர்ம் வியூவில் மட்டும் தான் இருக்கணும். எப்படி இப்போ 2025 மட்டுமே நமக்கு 30% வந்துச்சு, அப்போ இந்த மாதம் நம்ம 1 லட்ச ரூபா போடுறோம், அடுத்த 4 மாதத்தில் நம்ம 30% ப்ராஃபிட்டில் 30,000 லாபத்தை எடுக்கிறோம், அதை எடுத்து இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க. ஷார்ட் டேர்மில் ரொம்ப வால்டைலாக தான் இருக்கும். கடைசி 1 மந்தில், அதாவது கடைசி 4-5 மந்த்ஸில் நடந்த மாதிரி கோல்டில் திரும்ப வருமானம் தெரியாது. ஸோ அந்த மாதிரி ஷார்ட் டேர்முக்காக பிளான் பண்ணாதீங்க. லாங் டேர்முக்கு மினிமமாக 2 to 3 இயர்ஸ் மினிமமாக, அதற்கு மேலே இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கான ரிட்டர்ன் அதிகமாக வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது பேஸ்ட் ஆன் பாஸ்ட் ரெக்கார்ட்ஸ். சரி, இப்போ கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணலான்னு இருக்கேன், பட் எங்கப்பா இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நிறைய விதமான ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதை பற்றி நம்ம டெடிகேட்டடாக ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம். இருந்ததில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்ஷனாக இருந்தது SGB சாவரின் கோல்ட் பாண்ட். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இப்போ தான் கவர்மெண்ட் பண்ணிட்டாங்க. அதனால் இப்போ புதுசாக எந்த ஒரு பாண்டும் ரிலீஸ் ஆகிறதில்ல. நீங்கள் ஏற்கனவே இருக்கிறத தான் போய் வாங்க வேண்டியதாக இருக்கும். பட் அது ரொம்ப ப்ரீமியமில் இருக்குது ஒரு சில டைம். ஸோ அந்த இஷ்யூஸ் வந்து இருக்குது. அதனால் இப்போதைக்கு அதை சஜஸ்ட் பண்ணுறது கிடையாது. ஸோ இப்போ ரெண்டாவது ஆப்ஷன் வந்து டிஜிட்டல் கோல்டு. டிஜிட்டல் கோல்டு என்ன ஒரு பெரிய பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா, இன்னுமே அது செபியால் வந்து பெருசாக வந்து ஒரு ப்ராப்பரான ரூல்ஸ் எல்லாம் செட் பண்ணப்படாத மாதிரி இருக்குது. ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, அதில் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாத பலவிதமான சார்ஜஸ் வந்து உள்ளே இருக்குது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய விஷயம். சரிங்களா? ஸோ நீங்கள் கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னா அதில் நீங்கள் ஏர்ன் பண்ணி ப்ராஃபிட் பார்க்குறத விட அவங்களுக்கு கொடுக்குற சார்ஜஸ் அதிகமாக இருக்குது. சரி, அப்போ வேறு என்ன தான் ஆப்ஷன் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபிசிக்கல் கோல்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. பட் இந்த ஃபிசிக்கல் கோல்டும் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்குற மாதிரி இருந்தால் நீங்கள் நகையாக வாங்கக்கூடாது. ஏன்னா நகையாக வாங்கும் பட்சத்தில் செய்கூலி, சேதாரம், அது இதெல்லாம் நீங்கள் எக்ஸ்ட்ரா கொடுத்தீங்கன்னா அங்கேயே உங்களுக்கு பல % வந்து நீங்கள் கொடுத்துடுவீங்க, உங்களுக்கு லாஸ் தான் ஆகும். ஸோ அப்படி இல்லாமல் உங்களால் ஃபிசிக்கலாக ஒரு காயினியோ பாரியோ வாங்க முடியும் அப்படின்ற பட்சத்தில் கேஷ் உங்ககிட்ட இருக்குது அப்படின்னா நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டாம், தெரிஞ்சவங்க கிட்ட எப்படி வாங்கணும் உங்களுக்கு வந்து தெரியும். பட் இந்த ஃபிசிக்கல் கோல்டில் என்ன ஒரு சில விஷயங்கள் நீங்கள் நோட்டீஸ் பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் கொஞ்சம் ஸ்டார்டிங்லேயே அதிகமாக தான் இருக்கும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா, அதை ஸ்டோர் பண்ணல. நீங்கள் வாங்கி வரீங்க காயின் பார் வாங்கி வரீங்கன்னா அதை சேவ் பண்ணுறதுக்கு ஒரு சேஃப்டி லாக்கரோ ஏதோ ஒன்று வைக்கணும். அது ஒரு இஷ்யூ. சேஃப்டி இஷ்யூமே ஒன்று இருக்குது, அது பார்த்துக்கோங்க. ப்ளஸ் GST இதெல்லாம் வந்து நீங்கள் மேனேஜ் பண்ணி அதை கொஞ்சம் சேஃப் கார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு சிலது இருக்குது. இதுக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய ஆப்ஷன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டிமேட் அக்கௌண்ட் இருந்ததுன்னா உங்களால் கோல்டு வாங்கிக்க முடியும் டிஜிட்டலாக. அது எப்படின்னு சொல்கிறேன். பட் இஃப் இன் கேஸ் உங்ககிட்ட டிமேட் அக்கௌண்ட் இல்லைன்னா நீங்கள் என்னுடைய அஃபிலியேட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன், ஏஞ்சல் வந்து நீங்கள் தாராளமாக அதை யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதுவும் ஸ்பான்சர் கிடையாது, ஜஸ்ட் அஃபிலியேட் மட்டும் தான். உங்களுக்கு எந்த ஒரு எக்ஸ்ட்ரா சார்ஜஸும் வராது. எக்ஸ்ட்ரா ஒரு சில ஃபீச்சர்ஸ் மட்டும் தான் வரும். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் அதில் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் வேற எங்கேயாச்சும் கூட ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்கிட்ட ஏஞ்சல் ஒன்று இருக்குது, நான் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ உள்ளே போயிட்டு எனக்கு கோல்டில் ETF வாங்கணும்னா நிறைய விதமான கோல்டு ETF இருக்குது. இப்போ நான் ப்ரிஃபர் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா நிப்பான் இந்தியா ETF கோல்டு பீஸ். இது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ₹80.43 இப்போ நான் பார்த்துட்டு இருக்கும்போது அது ப்ரைஸ் வெரி ஆகிட்டே இருக்கும். ஸோ இப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் ₹200 இருந்தால் கூட எடுத்துகிட்டு போய் அன்னைக்கு உங்களால் எவ்வளோ கோல்டு வாங்க முடியுமோ இந்த ETF மூலிமா உங்களால் வாங்கிக்க முடியும். ஸோ ஒரு ஸ்டாக் வாங்குறது எந்த அளவுக்கு ஈஸியோ ETFும் அதே மாதிரி தான், ஒரு ஸ்டாக் மாதிரி தான் இருக்கும். நீங்கள் வாங்கலாம், விற்கலாம். ஸோ உங்களுக்கு ஈஸியாக லிக்விடேட் பண்ணுறதுக்கு ஈஸியான ஆப்ஷனாக இருக்கும். அண்ட் யூ கேன் ட்ராக் என்ன ப்ரைஸ்க்கு வாங்குறோம், இறங்குதா ஏறுதான்றதெல்லாம் ஓரளவுக்கு வந்து பார்த்துக்க முடியும். இல்லை எனக்கு வந்து இது செட் ஆகாது அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. ஒரு சில மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அவங்களும் என்ன பண்ணுவாங்கன்னா எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி ETFல இந்த மாதிரி தான் வந்து போடுவாங்க. அந்த மியூச்சுவல் ஃபண்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். பட் என்னன்னா நீங்கள் உங்களுக்கு தேவையான பாயிண்டில் போய் என்டர் ஆக முடியும், எக்ஸிட் ஆக முடியுமானா அது பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு சில சின்ன சின்ன இஷ்யூஸ் வந்து அதுலேயுமே இருக்குது. பட் அதுவுமே நீங்கள் அதிகமான ரிசர்ச் பண்ண வேண்டாம், எல்லா வேலையும் அவங்க பண்ணிப்பாங்கன்னு நினைக்கும் போது நீங்கள் அங்கே வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்னன்னா, நிறைய பேர் ஸ்டாக் மார்க்கெட் கீழே இறங்கும் போது கோல்டு எப்பவுமே மேலே போகும், இல்லை ஸ்டாக் மார்க்கெட் எப்பெல்லாம் ஏறுதோ அப்போ கோல்டெல்லாம் இறங்கும்னு நினச்சிக்கிறாங்க. அது எல்லா டைமும் கரெக்ட் கிடையாது. ஒரு சில டைம் தான் நம்ம நடந்திருக்கும். மீதி டைம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்டும் மேலே ஏறும், கோல்டும் மேலே ஏறும். ஸோ கணிக்க முடியாதுன்னு சொல்லலாம். அதனால உங்களுடைய போர்ட்ஃபோலியோவில் ஓரளவுக்கு நீங்கள் பங்கு பெறுகிறது அது நம்ம சேஃப்டிக்கு ஓரளவுக்கு கரெக்டாக இருக்கும். சரி, இன்னொரு சைடில் கோல்டு எப்பவுமே ஏறிக்கிட்டே தான் இருக்கும்னு சொல்லி ஒரு சில பேர் நம்புறாங்க. அப்படியுமே கிடையாது. ஏன்னா 1996 இருந்து 2002 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு எந்த அளவுக்கு ரிட்டர்ன் கொடுத்துருக்குன்னா வெறும் 0% ரிட்டர்ன் மட்டும் தான் கொடுத்துருக்கு. 2012 2019 வரைக்கும் எந்த அளவுக்கு ரிட்டர்ன் கொடுத்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா அப்பயுமே வெறும் 0% மட்டும் தான் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ஸோ நம்ம என்ட்ரு ஆகுறதும் ரொம்ப அதிகமாக போய் என்ட்ரு ஆகிட்டோம்னா திரும்ப அந்த இடத்தெல்லாம் வர்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கணும். ஸோ அதையுமே மனசில் வச்சுக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ மூலியமாக கோல்டை பற்றின முழுமையான இன்ஃபர்மேஷன், அதுவும் இன்னைக்கு தேதியிலுமே சரி ஃபியூச்சருக்கும் சேர்த்து எப்படி இருக்குன்றத பற்றி உங்களுக்கு ஒரு கிளியர் கட்டான இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்குன்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த இன்ஃபர்மேஷனை மறக்காமல் உங்கள் நண்பர்கள் எல்லாருக்கிட்டையுமே ஷேர் பண்ணிவிடுங்க. இன்னும் அதிகமான நண்பர்கள் ஜாயின் பண்ணி அவங்களுடைய கேள்விகள்லாம் கேட்கும் பொழுது, சப்போர்ட் அதிகமாக வரும்பொழுது இன்னும் நம்ம இந்த மாதிரி ஆர்கானிக்கான வீடியோ நிறைய பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷன் எங்களுக்கும் இருக்கும். ஸோ ப்ளீஸ் டூ இட். அண்ட் நீங்கள் கோல்டை எந்த அளவுக்கு பார்க்க ஆரம்பிக்கிறீங்களோ சைட் பை சைட் யாருமே சில்வரை பற்றி இப்போ பேசாதப்போ தான் நம்ம பார்க்க ஆரம்பிக்கணும். ஸோ இப்போ இருந்தே ஒரு கண்ணு சில்வர் மேலே வச்சுக்கோங்க, ஸ்லைட்டாக பார்க்க ஆரம்பிச்சுக்கோங்க. ஓகே, ஸோ மீண்டும் வளர்த்து சந்திக்கிறேன். வாழ்க தமிழ்.